உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நீர்வளத்துறையினுடைய சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அரசுக்கு அனுப்பி வைத்த அந்த ப்ரப்போசல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படி நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதை பார்வையிட்டு நமக்கு அரசு உத்தரவை அனுப்பினார்கள். அந்த அடிப்படையில் அதாவது 25/12/2023 அன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது காளிங்கராயன் வாய்க்காலில். இது 23/4/2024 வரை இந்த தண்ணீர் திறந்து விவசாயிகளுக்கு ஏற்ப என்ன அவசியம் இருக்குதோ அதற்கேற்ப தண்ணீரை அவர்கள் மேனேஜ் செய்வதற்கான நடவடிக்கையை நீர்வளத்துறையினுடைய சார்பாக எடுக்கப்படும். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அவசியம் ஏற்படுகிற பொழுது விவசாயிகளை அழைத்து நேரடியாக பேசியும் அவர்களுடைய தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது எவ்வளவு நாட்களுக்கு எவ்வளவு தண்ணீர் திறந்து விடப்படும் என்று ஒரு கணக்கீடு பொழுது போடப்பட்டிருக்கிறது. இங்கே கூட விவசாயிகள் மத்தியில் அது ஏற்கனவே இப்படி இல்லையே என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் இது தண்ணீர் மேனேஜ்மெண்ட் என்பது அதற்காக அந்த ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாளைய தினம் விவசாயிகளுக்கு தண்ணீர் போதவில்லை என்றால் கண்டிப்பாக இதுவெல்லாம் கணக்கில் இருக்காது. தேவைக்கேற்ப தண்ணீரை திறந்து விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தண்ணீர் வீணாகாமல் பார்த்து கொள்வதும் துறையினுடைய கடமை. எனவே அந்த வகையில் என்ன அவசியம் இருக்கிறதோ அந்த அவசியத்துக்கேற்ப விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் அவர்கள் செய்திருக்கிற விவசாயம் எந்த வகையிலையும் பிரச்சனைக்குள்ளாகாத வகையில் பார்த்து கொள்வது நீர்வளத்துறையினுடைய பொறுப்பு. எனவே ஜிஓவில் அது குறிப்பிட்டிருப்பது ஒரு ரெகுலேஷனுக்காக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அவர்கள் விவசாயிகளுடைய விருப்பம் அன்றைக்கு என்ன தேவை என்பதுதான் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல தண்ணீரை பயன்படுத்துவது, அந்த வாய்க்காலிலே சுத்தமாக வைத்துக் கொள்வது, இதுவெல்லாம் எல்லோருக்கும் உண்டான பொறுப்பு. அது துறை மட்டும் பார்க்க முடியாது. நாம் அனைவரும் சேர்ந்து அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு முதலமைச்சருடைய சார்பாக, நீர்வளத்துறை அமைச்சருடைய சார்பாக விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய பயனுடையதாக அமைய வேண்டும் என்ற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அப்புறம் எல்பிபியில் அது விவசாயிகளுடைய கோரிக்கையின் காரணமாக இப்பொழுது அந்த கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவங்க அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், எங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரப்போசல் அரசாங்கத்துக்கு போயிருக்கு என்பது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று விவசாயிகள் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நீர்வளத்துறையினுடைய சார்பாக நம்முடைய மாவட்டத்திலிருந்து மாவட்ட அவருடைய பரிந்துரையின் பேரில் நமக்கு 7/1/2024 தண்ணீர் திறப்பதற்கான எல்பிவிலே தண்ணீர் திறப்பதற்கான நாள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7/1/2024 அந்த தண்ணீர், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை, அதாவது 1/5/2024 வரை அந்த தண்ணீர் திறந்து விடப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொத்தமாக 115 நாட்கள் அந்த காலக்கெடு. அந்த 115 நாளில் 67 நாட்கள் தண்ணீர் அவர்களுக்கு போய்கொண்டிருக்கும். அதில் ஒரு இடையில ஒரு நாள் 2 நாள் நிறுத்தி அந்த தண்ணியை சரியாக பயன்படுத்திக்கிற வகையில் அவர்கள் அதை செய்வார்கள். அதில் ஏறத்தாழ 1,03,000 ஏக்கருக்கு மேலே பயன்படுகிற வாய்ப்பு அதில் இருக்கிறது. காளிங்கராயன் பொறுத்தவரை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மொத்தமாக 15,743 ஏக்கர் காளிங்கராயனை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் இந்த தண்ணீர் திறந்து விட்டிருப்பதில் அவர்களுக்கு பயன்பட இருக்கிறது. 7/1/2024 நாம் திறந்து 1/5 வரை 2024 வரை திறந்து விடுகிற எல்பிபி தண்ணியின் மூலமாக 1,03,000 ஏக்கர் பாசனம் பெற இருக்கிறது.
எனவே அதற்கான ஏற்பாடுகளை இங்கே துறையினுடைய சார்பாக மாண்பு முதலமைச்சர் மற்றும் அண்ணன் துரைமுருகனுடைய ஆலோசனைப்படி இந்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.